ராஜபாளையம் புதிய பேருந்து நிலையத்தில் 2 இளைஞர்களை 10 பேர் கொண்ட கும்பல் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே ஏற்பட்ட வாக்குவாதத்தினால் இந்த தாக்குதல் நடைபெற்றதாகவும் இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தாம்பரத்தில் 6ஆம் வகுப்பு சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக தாயின் காதலன் மோகன்ராஜ் கைது செய்யப்பட்டுள்ளார். தனது தாயிடம் பலமுறை தெரிவித்தும் கண்டுகொள்ளாத நிலையில் சிறுமி தனது ஆசிரியரிடம் புகார் அளித்துள்ளார். இந்த நிலையில் ஆசிரியர் அளித்த தகவலின் பேரில் விசாரணை நடத்திய போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுத்துள்ளனர். நெல்லை டக்கரம்மாள்புரம் காட்டு பகுதியில் கிரிண்டர் செயலி மூலம் தனிமையில் அழைத்து செல்லப்பட்ட தனியார் ஐடி நிறுவன ஊழியரை தாக்கி அவரிடமிருந்த வெள்ளி மோதிரம், செல்போனை பறித்த 3 வாலிபர்களை போலீசார் கைது செய்தனர். இதுபோன்ற செயலி மோசடிகளில் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் மொத்தம் 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சிவகாசியில் அரசு அனுமதியின்றி குடோனில் பதுக்கிய ரூபாய் 30 லட்சம் மதிப்பிலான பட்டாசுகளை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். மேலும் பட்டாசுகளை பதுக்கியதாக திருப்பதி, விக்னேஷ் ஆகிய 2 வரை போலீசார் கைது செய்தனர். அம்பத்தூர் தொழிற்பேட்டை பகுதியில் கங்கை அம்மாள் என்பவர் தூய்மை பணியில் ஈடுபட்டிருந்த போது 19,000 ரூபாய் ரொக்கம் அடங்கிய கவரை சாலை ஓரமாக கிடந்து எடுத்துள்ளார். தன்னுடைய ஏழ்மை நிலையிலும் நேர்மை தவறாமல் அந்த பணத்தை உடனடியாக மேற்பார்வையாளர் உதவியுடன் பேட்டரி நிறுவன உரிமையாளரிடம் ஒப்படைத்தார். இந்த நிலையில் தூய்மை பணியாளர் கங்கை அம்மாளுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே தனியார் கல் குவாரியில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 225 கிலோ வெடி மருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் 909 டெட்டனேட்டர்கள் மற்றும் கடத்த பயன்படுத்திய சரக்கு வேனையும் போலீசார் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுக்கோட்டையில் போலி செயலி மூலம் பணம் அனுப்பியது போல் நடித்து கடைக்காரர்களை ஏமாற்றிய 2 பேர் கைது செய்யப்பட்டனர். போலி ரசீதை காண்பித்து தொடர்ந்து மோசடியில் ஈடுபட்ட 2 வரையும் போலீசார் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைத்தனர். விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு அருகே மகளை காதலித்த நபரை கண்டித்த தந்தையை கத்தியால் குத்தி கொலை செய்த அண்ணன், தம்பி உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். கோட்டையூரை சேர்ந்த ஐயனார் தனது 16 வயது மகளை காதலித்ததை கண்டித்ததால் ஏற்பட்ட தகராறில் இளைஞர் உட்பட 3 பேர் சேர்ந்து அவரை குத்தி கொலை செய்ததாக கூறப்படுகிறது. வழக்கு பதிவு செய்த போலீசார் 3 வரையும் கைது செய்தனர். மேலும் இளைஞரின் வீட்டிலிருந்து 17 நாட்டு வெடிகுண்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டு வனத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டன. திருவண்ணாமலை அண்ணாமலை ஆடிப்பூரத்தை முன்னிட்டு அம்மன் சன்னதி முன்பு நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றுள்ளனர். விரதமிருந்த பக்தர்கள் பூக்குழி இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தி பராசக்தி அம்மனை வழிபட்டனர். கேரள மாநிலம் மலப்புரத்தில் கட்டுப்பாட்டை இழந்த தர்பூசணி லாரி சாலையோர கட்டிடத்திற்குள் புகுந்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விபத்தில் பலத்த காயமடைந்த ஓட்டுநர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் விபத்தின் பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி வைரலாகியுள்ளது.
இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.